நெகேமியா செய்யற ஒரு முக்கியமான ஒரு வசனம். Nehemiah does a very important chapter work. 4 verse 17 வாசிங்க. Nehemiah chapter 4 verse 17. Nehemiah chapter 4 verse 17 if you read. அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆமென். என்ன நடக்குது என்று சொன்னால், what happens in this place is நாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம். we are working. ஆகவே நாங்க பட்டயத்தோட நாங்க ரெடியா இருக்க முடியாது என்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? Just imagine we are working so we cannot carry the weapons. If they say like that, what would have happened? வந்து சொன்னா இவங்க ரெடி இல்லாம இருப்பாங்க. So when there is a war, then they won't be ready, isn't it? அப்ப நெகேமியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், so what Nehemiah does ஒரு in this பக்கம் place, கட்டிக்கொண்டே இருங்க, they have to work இன்னொரு one side, பக்கம் கையில ஒரு ஆயுதத்தை வெச்சுக்கொள்ளுங்க. also on the other side they have to carry the weapon. அவர்கள் இடுப்பிலே கட்டினவர்களாக வேலை செய்வாங்க. So they will carry the weapon, they will be tied in their ஒரு கையில பட்டயம் ஒரு கையில சாந்தகப்ப. So one side they have the sword and the other side they have to இதுதான் விழிப்புணர்வு என்பது. This is what the conscious is. எப்பவும் எந்த நேரத்திலும் சத்துரு நுழைய முடியும். So at any time the Satan can enter. எப்பவும் சத்துரு என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும். So at any time the Satan can attack us. ஆமா, நல்லா நீங்க நினைச்சிட கூடாது, நல்லா ஜெபிச்சு கொண்டிருப்போம், அந்த டைம் நல்லா போகும் சில நேரம். So sometimes we will be praying very well, those times everything ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா விட்டுறோம்னு பாருங்க. So when everything is going smooth, if you leave your prayers a little down, எப்படி பிசாசு உள்ள நுழைஞ்சாண்டே உங்களுக்கு தெரியாது. So you won't know how the Satan enter into சின்ன ஒரு கசப்பு போதும், little bit bitterness, that's enough. சின்ன ஒரு பிரிவினை போதும், the little bit separation is enough. பேசுகிற சின்ன ஒரு வேர்ட் கூட போதும். Even the little bit word that they speak, that's enough. எல்லா ஜெப ஆவி எல்லாம் எங்க போயிருமோ தெரியாது. We don't know where the spirit of prayer goes out. புரியுதா? எல்லாத்தையும் உடைச்சு போடு. It will break everything. அப்ப பிசாசு நுழையவே கூடாது. So Satan should not enter இந்த into மனுஷன் மேல, இந்த மனுஷனுடைய வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வந்தால் அது வராதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? காலையில எழும்பின வாயை கட்டி ஜெபம் பண்ணுங்க. So whichever man is speaking such kind of words, when you wake up in the morning, you need to pray, you have to bind those words. உங்கள்ட்ட யார் பேசின வந்தால் அந்த நாள் முழுவதும் பேசுறவங்க வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையா இருக்கும். So people who come and speak to you the whole day, that should speak a holy and sanctified word. ஏன்னு சொன்னா உங்க உள்ளான மனுஷனை அது தீட்டுப்படுத்தி விட கூடாது. The reason is it should not defile your inner man. These are the cautious things you have to do. நான் தான் சொல்றேன், யார் மூலமாக வரும்ன்றே உங்களுக்கு தெரியாது. So you won't know that through whom it will come. உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகள் வராதபடிக்கு நீங்க காலையில எச்சரிப்போடு நீங்க ஜெபத்துல கட்டுவீர்கள் என்று சொன்னார். So if you are vigilant and if you are cautious and say that there should not be any discouraging word should not come, and you have to bind it in the morning. அந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வெற்றியான நாளாக இருக்கும். That whole day will be the safest day and it will be a victorious day for you. இது வந்து கொஞ்ச நாள் செய்வோம், பிறகு அது இப்ப கேட்டிட்டீங்க, இப்ப வார்த்தை கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன செய்வீங்க? காலையில எழும்புவீங்க. So you listen to the word of God. சொல்லிட்டாரு. So pastor said like this, இயேசுவின் நாமத்தில எங்க அம்மாவோட வாயை கட்டுகிறேன். In the name of Jesus I bind my mother's mouth. என் அப்பாவோட வாயை கட்டுகிறேன். I bind it my father's mouth. என்ன டிஸ்கரேஜ் பேசிர கூடாது. So the whole day they should not speak any discourage. Those things will not work out. எந்த வாயை கட்டணும்ன்றதும் ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புகிறார், பார்க்கிறார். God is also saying you have to bind it to which are the words. நான் சொல்றத நீங்க கேக்குறீங்க, அது தொடர்ச்சியாக உங்க வாழ்க்கையில இருக்கணும். எந்த விதத்திலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனுஷனை பாதிக்கிறமான வார்த்தைகளை யாரும் உங்களிடத்துல வந்து பேசாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளையும் காத்துக்கொள்ளும், என்னோட பேசுகிறவர்கள் வாயின் வார்த்தைகளையும் காத்துக்கொள்ளும். So it's not only today you have to do it, you have to do it continuously. You have to be very cautious that to whomever I speak, Lord, let the words be right, and the whomever comes and speaks to me, let their words also right, Lord. Amen. இப்படியான ஒரு எச்சரிக்கை நம்மள்ட்ட போய் இருந்து கொண்டே இருக்கு. So let us be such kind of cautious. இந்த எச்சரிக்கையோட நடக்கும் பொழுது நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மேல ஏறி கொண்டு போய் இருக்கிற வாழ்க்கையா இருக்கு. So if you are cautious and if you doing like that, then your spiritual life will go up. சரி, இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. There are 3 more points. நான் இந்த 3 பாயிண்ட் இப்ப சொல்ல விரும்பல. I don't want to speak. அப்படியே எழுந்து நிக்கலாம். Can we all stand to our feet? விரும்புகிறேன். I just want to pray for you. ஆமென். 3 பாயிண்ட் நான் அடுத்த வாரம் சொல்லுகிறேன். So other 3 points we can see it in the next week. ஆமென். ரெண்டு காரியத்தை சொன்னேன். I just told you. முதலாவது காரியம், the first thing is நாம எச்சரிக்கணும். we need to give a warning message. Whatever it happens, ஏதாவது நடக்க போகிற மாதிரி உள்ளுணர்வுல உங்களுக்கு தோணுமா? So if there is going to be happen something, if you have instinct, ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. so you need to join with the people who are praying. You have to tell them and pray. சபையை குறித்தா இருக்கலாம், குடும்பங்களை குறித்து. It could be about the church or it could be about the family. சில காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு வெளிப்பாடு போட்டு பப்ளிக்ல சொல்லிராதீங்க. Some things you should not say. என்னட்ட வந்து கேளுங்க. So some things எதை சொல்லணும், எதை பப்ளிக்ல சொல்ல கூடாதுன்னு இருக்குது. So there if you are not sure what you have to share, come and speak with pastor. எதை வெளிப்படுத்தணும், எதை வெளிப்படுத்த கூடாதுன்னு இருக்குது. So what you have to reveal and what should not reveal, that's also very important. தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது அது சில ரகசியமாக சில பேரோட மாத்திரம் தான் பகிர்ந்து கொள்ள முடியும். So when God speaks to someone, that those are the secrets God will speak for them alone.
அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு காரியங்களை உணர்த்தும் பொழுதோ வெளிப்பாடுகளை தரும் பொழுதோ அதுக்காக சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். So but when God gives such kind of instinct or God reveals to you such kind of things, you need to pray along with the praying people. இந்த விதங்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கை சொல்லுகிறாரோ, so whichever way God gives a warning to அந்த you, செய்தியை தேவனிடத்திலிருந்து வாங்கி you need to get the message from the Lord. அவன் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களோடு சேர்ந்து, பரிந்து பேசுகிறவர்களோடு சேர்ந்து, மன்றாடுகளோடு சேர்ந்து அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். So you need to pray with the people who are doing like a watchman or being with people who are intercessor. You need to speak with அப்படி them. பண்ணும் பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கும். So when we do like that, there will be a protection. அப்படி பண்ணும் பொழுது பிசாசுக்கு தெரிஞ்சிரும். So when we do like that, நாம Satan என்ன will know திட்டம் போட்டாலும், whatever plan we do it, என்ன பிளானிங் போட்டாலும், whatever plan we do it, இவங்கள்ட்ட இங்க அது வர்க் ஆகாது. nothing going to work in this place. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதல்ல? You got it what I'm saying? என்ன பண்ண நினைச்சாலும் அந்த திட்டம் இந்த சபைக்கு வாய்க்க மாட்டேங்குது. So whatever plan I do with, nothing going to work in this place. Then he should be confused. Satan should be confused. அப்படிப்பட்ட பிள்ளைகளை சபைக்குள்ள எழுப்பணும். God should raise up such kind of people in the church. எச்சரிக்கை கொடுக்கத்தக்க வெளிப்பாடுகளை பெறத்தக்க ஜாமக்காரர்கள் சபைக்குள்ள எழுப்பணும். So we need such kind of warning people who can give the warning message, such kind of things. இரண்டாவதாக சொன்ன பாயிண்ட் படி, second, as I said you, நாங்க எச்சரிக்கையானவர்களாகவும் இருக்கணும். and we should also be cautious. எப்பவும் விழிப்புணர்வுகளாக இருக்கணும். Always we should be vigilant. ஆமென். நாம மந்தமா இருந்திர கூடாது. We should not be quiet. தூங்குகிறவர்களா இருந்திர We should கூடாது. not be the people who are asleep. எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வு. Always will let us be என்ன vigilant. நடக்க போகுது? What is going to happen next? ஆமென். ஆயுதத்தை எப்பவும் தரித்து கொண்டுள்ள இருக்கணும். Always we should wear the விழித்துக் கொண்டே weapons. இருக்கணும். We should be very எப்ப திருட vigilant. வருவான்னு நமக்கு தெரியாது. We don't know when the thief will come. எப்ப திருட வீட்டுக்குள்ள நுழைவான்னு We தெரியாது. don't know when the thief will enter into the home. அவன் சொல்லி போட்டு திருட வர மாட்டான். He will not inform us and ஆகவே come நாம for தான் thee. அதுக்கு பொறுப்பு. We are the responsible நான் person. எச்சரிக்கையா இருக்கணும். I should be கொஞ்சம் responsible. டயர்டா இருக்கேன்னு தூங்கிட்டீங்கன்னா If you think that I'm so tired and if you sleep, பிசாசு உள்ள the நுழைஞ்சிரும். Satan will enter into it. நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். Hope I think you understand what I'm trying அது to உங்க say. குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தேசமா இருக்கலாம். It could be your family, it could be church, it could be a ஆண்டவர் உங்க nation. மேல அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். God has given such kind of responsibility அந்த to you. பொறுப்பை உங்க மேல வச்சிருக்கிறார். God has given that அந்த responsibility. உத்தரவாதத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். God has given that responsibility. அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும். With that intention, we need to இந்த pray. நேரத்தில் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக In this time, just raise up your hands towards heaven. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Just look at the Lord and say to him, ஆண்டவரே, நான் என்னுடைய குடும்பத்துக்காய் நான் முதலாவது ஜாமக்காரனாக மாற. Lord, let me be a watchman for my family first. என்னுடைய சபைக்காக நான் ஜாமக்காரனாக Lord, மாற. let me be a watchman for my church, Father. ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. Lord, you have placed us in this country, Lord. இந்த தேசத்துக்கு நான் ஒரு ஜாமக்காரனாக Lord, மாற. for this nation, I should be a watchman, Lord. ஏசப்பா, இந்த நேரத்துல நாங்க அந்த பாரத்தை எடுக்கட்டும். Lord, in this time, Lord, let us take that burden, Lord. அந்த உத்தரவாதத்தை Let எடுக்கட்டும். us take that responsibility, Lord. இந்த நேரத்துல அந்த பாரம் எங்களுக்குள்ள கடந்து வர. Lord, let the burden come into our hearts. Thank you Lord, அந்த பாரத்தை தருவீரா. Lord, thank you, Lord, for giving that burden, Lord. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடு வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடு வல்லமை தாருமே,
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட